Taste the Daily. சென்னை கொடுங்கையூரில் ஜிம் பெண் பயிற்சியாளரிடம் 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இளைஞர் பிடிபட்டார். கொடுங்கையூரை சேர்ந்த 35 வயது பெண் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். பெரம்பூரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் பணிபுரியும் இவருக்கு அஜீஸ் புல்லா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அஜீஸ் புல்லா 5 லட்சம் கடன் கேட்டதை அடுத்து அப்பெண் உறவினர்களிடம் கடன் வாங்கி கொடுத்துள்ளார். இந்நிலையில் பணத்தை தராமல் ஏமாற்றியதோடு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி பாலியல் அத்துமீறல் ஈடுபட முயன்றுள்ளார். தினமும் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் மற்றும் மோசடி குற்றங்கள் விடியா அரசின் தோல்வியையே பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் நள்ளிரவில் ரவுடி ஒருவர் ஓட ஓட சரமாரியாக வெட்டப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ரவுடி குள்ளப்பிரதாப் இரவு 11:30 மணியளவில் குடிபோதையில் சாலையோர டிஃபன் கடையில் நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிடும்போது உடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த 7 பேர் கொண்ட கும்பல் குள்ளப்பிரதாப்பை ஓட ஓட விரட்டிச் சென்று அரிவாளால் வெட்டினர். இதில் படுகாயமடைந்த குள்ளப்பிரதாப் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக இருவர் சிக்கினர். மற்றவர்கள் தேடப்படுவதை அறிந்த பொதுமக்கள் விடியா அரசின் சட்டம் ஒழுங்கு லட்சணத்திற்கு இதுவே தக்கதொரு சாட்சி என விமர்சிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பாலாறு அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்திய திமுக நிர்வாகி உட்பட 2 பேர் சிக்கினர். காரையூர் ஊராட்சிக்குட்பட்ட மாங்குடியில் பாலாறு பகுதியில் உள்ள பட்டா நிலங்களிலிருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தல் அதிக அளவில் நடைபெற்றது. இந்த நிலையில் கரம்பங்காடு என்ற இடத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் அள்ளிய திமுக மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் முருகன், திருக்காழப்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ் ஆகியோர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமில்லாததால் மணல் கடத்தலில் திமுகவினர் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபரை கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சின்னகோம்பைப்பட்டியைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொழில்நுட்ப பிரிவில் உதவியாளராக பணியாற்றி வரும் முருகன் என்பவர் மதுரை மாவட்டம் பொதும்பு பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகனுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குமார் தனது உறவினர்களுடன் மேட்டுக்கடை அருகே முருகனை காரில் கடத்தியுள்ளனர். 2 தினங்களாக முருகன் வீட்டிற்கு வராததால் அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் முருகனை மீட்டு அவரை கடத்திய 5 பேரை கைது செய்தனர். முக்கிய குற்றவாளிகளான குமார் மற்றும் அவரது மகனை தேடி வருகின்றனர்.